ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஃபவுண்டனில் வந்து ஃபோம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். பேஸில் வந்து இது வந்து ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சு நான் இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்பேஸிங் போட்டிருக்கேன். ஸ்பேஸிங் போடுறதுக்கு இங்கிருந்து ஒரு சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட். இப்போ நான் இதை வந்து நான் இங்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 எண்ணம் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து அலுமினியம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடலாம். உள்ள ஒரு சிலிண்டர் வச்சுருக்கேன். இதை வந்து நான் அன்குரூப் பண்ணிக்கிறேன். இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுருக்கேன். இப்போ இந்த சிலிண்டரையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்டேட்டபிள் பாலிகானாக மாற்றினதுக்கப்புறம் மேலே இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சேனல் 3ன்னு கொடுத்துட்டேன். இதுலேயே கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் சேனல் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏன்னா 0ன்னு வச்சிங்கன்னா காமனாக அதை எடுத்துக்கும். இதுக்கப்புறம் இந்த லிக்விட் சோர்ஸுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபீனிக்ஸ் எஃபியோட டூல்பாரில் செகண்ட் வாட்டரோடது எடுத்துகிட்டு ஒரு பேஸ் ஒன்று வந்து நான் இந்த இடத்துல இந்த க்ரீன் கலரில் இருக்குதெல்லாம் இது இவ்வளோ ஹைட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அப்படின்னா இந்த இதோட கிரிட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இசட் டைரக்ஷன் இருக்குதுல்ல, இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒரு ரொம்ப ஃபுல்லா வச்சிங்கன்னா அந்த வேக்சல் சைஸோட கவுண்டிங் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு அது ரொம்பவுமே ஹேங் ஆகும், ஸ்லோவாக இருக்கும், பார்ட்டிகல்ஸ் வரவே வராது. அப்படின்னா இப்போ நான் இசட் ஹைட்டை மட்டும் நல்லாவே கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு உள்ளதா இருக்கு. அப்படின்னா எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு வாட்டர் வரும்போது எக்ஸ்பேண்ட் ஆகணும். இப்போ நாங்கள் இது வச்சுட்டோம்னா இந்த ஹைட்டோட ஸ்டாப் ஆகிக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா கீழே இருக்கு பாருங்க, அடாப்டிவ் கிரிட்ன்னு இருக்குதுல்ல, இதை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு இங்க வந்து லிமிட் மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஷன் அப்படின்ட்டு இருக்கு. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஓவரால் டிஃபால்ட்டா 100 இருக்குமல்ல, அது வந்துடும். ஆனா இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஃப்ரண்ட் வியூல மைனஸ்ல போகுது. ஏன்னா இந்த கிரிட் லைன்ல இந்த பிளாக்ங்கிறது 0 பொசிஷனு, நம்மளுக்கு எங்க இருக்கு மைனஸ்ல போகுது. இசட் டைரக்ஷன் மைனஸ்ல இருக்கா, இதை வந்து 0 வைங்க. இப்போ கிரிடோட கிரிடா தரையோட தரையா இருக்கா, இது ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு ஹைட் கொண்டு போகணுங்கிறதுனால இந்த ஹைட்டை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண, எனக்கு இதுக்கு மேல வந்து போகாது, அதுக்கு மேல ஸ்டாப் ஆகிக்கும். சரி, இப்போ இந்த 2 போட்டாச்சு. அப்படின்னா வாட்டர் வெளியே வரணுமல்ல, வாட்டர் வெளியே வரது தான் நம்மளோட சப்ஜெக்ட்ல. இல்லாட்டி இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க லிக்விட் சோர்ஸ், இதை ஜஸ்ட் வெளியே ஒரு கிளிக். இதுக்கு வந்து இன்னொன்னு கிரியேட் பண்ணணும். இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி டிராக் பண்ணா காப்பி கொடுத்தும் கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டாவதுக்கு. அவுட் கோயிங் வெலாசிட்டின்னு இருக்குதுல்ல, இது வந்து ஃபீட் இன்ச்சஸ்ல வச்சனால ஃபீட் இன்ச்சஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. நம்மளுக்கு வந்து எப்பயுமே இந்த வெலாசிட்டி வந்து சென்டிமீட்டர்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்மளால இது பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டா நம்ம வந்து 100 அப்படிங்கிறத வச்சு கொண்டு போகலாம். பட் 100ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படிங்கும்போது நான் இங்க ஆட்டோ கிரிட் எனேபிள் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதாவது இதை வந்து இந்த இடத்துல இருக்கட்டும், இது வந்து 100. அதுக்கப்புறம் நான் ஒரு 20 அப்படிங்கும்போது இங்க வந்து ஒரு 1000 இருக்கிறேன். பாருங்க 1000 இருக்கும்போது கீ விழுந்துருச்சுங்களா. இப்போ நான் இங்க கீழே வரும்போது 100ல இருந்து 1000 வருது. 1000 அப்படியே ஒரு 5 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து மெயின்டைன் ஆகணும். இது வந்து 1000 இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இங்க மெயின்டைன் ஆகுதா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு. இதுல இருந்து நீங்க இப்படியே விட்டாலும் விடலாம், பிரச்சனை எல்லாம் இல்லை. இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னாலும் கூட ஒரு 35ல பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொண்டு வந்துக்கலாம். இப்போ செகண்ட் ஒன்று சிமுலேட் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பாருங்க மேலே வருதுங்களா, 0ல இருந்து 50. இதுல இன்னொன்னு எனக்கு மேலே வரும்போது ஒரு கொஞ்சம் ஜிக்ஸாக்கா வரணும் அப்படின்னா நாய்ஸ் வேல்யூ வந்து ஒரு 0.2 அந்த மாதிரி லைட்டா ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் கொடுத்துட்டு மறுபடியும் பிளே. நம்பர் 2 சிமுலேட். இதை விட எனக்கு டெப்த் கொஞ்சம் கம்மியா வரணும் அப்படின்னாலும் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பார்ட்டிகல் ஷேடர் இருக்கு. பார்ட்டிகல் ஷேடரை வந்து நான் ஆன் பண்ணி இருக்கிறேன். இப்போ இந்த பார்ட்டிகல் ஷேடர்ல ஆட் கொடுத்துட்டு நம்மளோட லிக்விட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்டெய்னர் இருக்குதுல்ல, இந்த கண்டெய்னரை கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த லிக்விட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிக்கும். இப்போ இந்த இதுலயே வந்து மோடு வந்து பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா பார்ட்டிகல் ஷேடர் இருக்கும்போது உங்களுக்கு வாட்டர் வந்து அந்த அளவுக்கு வராது. நம்ம ஃபோமோட ஆப்ஷன்ஸ் மட்டும் இந்த இடத்துல பாயிண்ட் மாதிரி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுல சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டரிங் கொடுக்குறேன்.
ரெண்டரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்க. இந்த இடத்துல லிக்விட் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கேமரா செட் பண்ணி விட்டுருக்கேன். ரெண்டர் செட்டப் அப்படிங்கிறதுல ஏன்னா வெர்டிகலாக இருக்கணும், அதனால வந்து கஸ்டம் இதில் வந்து 14 40 19 20 அப்படிங்கும்போது இது கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். டே லைட்டில் இங்கே இருக்கிற லைட்டை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு போதுங்க. டீனாய்ஸர் லைட் மிக்ஸ் வந்து ஓவராலாக ஆஃப் பண்ணுங்க. இது வந்து டூம் லைட்டோடது. என்விரான்மெண்ட் லைட் இங்கே வந்து ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையில்லை, இது நார்மலாக இருக்கட்டும். இப்போ என்விரான்மெண்ட்டு இது இங்கே டூம் லைட்டில் 0.5 பிரைட்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கிரியேட் எக்ஸ்போசர் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா கேமரா எக்ஸ்போசரோட வேல்யூவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறது. இங்கே எக்ஸ்போசர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹைலைட் பர்ன்ஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல இது வந்து ஓகே ஆயிரும். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குது, ஒரு பிளைனாக தான் இருக்குது. பிளைனாக இருக்கிறதுனால சரியாக இந்த இடத்துல வந்து வாட்டர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பார்க்க முடியல. அப்படிங்கும்போது வீரே பிளைன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து கலர் டோன் இல்லாட்டி டெக்ஸ்சர் ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. மெட்டீரியல் எடிட்டரே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே புதுசாக இருக்கிற மெட்டீரியல்லையே கெட் மெட்டீரியல் போயிடலாம். இதில் மெட்டீரியல் இங்கே எடுத்துகிட்டு ஜஸ்ட் லோடு. இந்த மெட்டீரியலை நான் இப்போதைக்கு டெம்பரவரியாக வந்து ஒரு க்ரீன் டார்க் ப்ளூ அந்த மாதிரி ஒரு ஷேடர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஷேடர் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவை வந்து லைட்டாக ஃப்ரண்ட்டில் தூக்கிட்டு வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோம் வரணும். இப்போ வாட்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ லிக்விடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். லிக்விட் இதில் டைனாமிக் அப்படின்னு போயிட்டோன்னா இந்த இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்ற அந்த ஒரு இது அப்போ தான் வந்து ஒரு வாட்டர் விழுகும்போது ஒரு ட்ராப்புக்கு இன்னொரு ட்ராப்புக்கு இடையில இருக்கிற அந்த மோஷன் பிளர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இங்கே பாருங்க ஸ்டெப் ஃபார் ஃப்ரேம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு 3 அப்படிங்கிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது டைம் ஸ்கேல் எவ்வளோ டைமில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப் நடக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுத்துக்கலாம். 0.5 அந்த ஒரு இதுக்குள்ளே வந்து அந்த கேப் தெரியணும். அப்படிங்கும்போது ஒரு விழுகும்போது அந்த மோஷன் பிளர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வாட்டருக்கு இன்னொரு வாட்டருக்கு இடையில அந்த பிளர் வர்றது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, லிக்விடை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயும் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறதுலையுமே வந்து ஃபோம் அப்படிங்கிற கவுண்டிங் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபோம்ஸ் வந்து எனக்கு வெளியே வரணும் அப்படிங்கிறது. இப்போதைக்கு வந்து நான் ஒரு 500 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே 500 ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்ட்டிகல் ஷேடர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸில் நான் ஃபோமுக்காக இங்கே ஆட் பண்ணி விட்டேன். இதுலேயும் மோடுங்கிறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்குது, ஃபாக் மாதிரி வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது நான் ஃபாக் கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இங்கே லோட் பண்ணுங்கிறனால ஃபாக் மாதிரி கொடுக்கும்போது வாட்டரோட இது பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த ஷேடர் வந்து ஃபாக் டைப்பில் வந்துருச்சு. அதுவே பாயிண்ட் அப்படின்னா குட்டி குட்டி பாயிண்ட் டைப்பில் வர ஆரம்பிச்சிடும். அதுவே எனக்கு ஸ்பிளாஷ் மாதிரி வரணும்னாலும் கூட அப்படியே இது நார்மலாக வந்து ஸ்பிளாஷ் அடித்தா வெறும் வாட்டர் மட்டும் ஸ்பிளாஷ் அடித்தா எப்படி இருக்கும். சில்லர் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே வந்து மேப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நடக்கும். அதில் கிடைச்சா பபுள்ஸ் அப்படிங்கும்போது ஃபுல்லாகவே வந்து பபுள்ஸாக வரும். இப்போ நான் மோஸ்ட்லி வந்து ஒரு ஏன்னா வாட்டர் ஃபவுண்டன் அப்படிங்கும்போது ட்ராப்ஸ் வந்து தெரிக்கணும் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் இதுக்கு